ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹையரிங் டேலண்ட் எலிட். ஸோ இன்னிலேருந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் யூடியூப்பில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிசிஸோட வாக் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். கமிங் 27th டிசம்பர் டிசிஸில் இப்போ மெகா வாக் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட் ரிசிபபிள் ரோலுக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 1 to 8 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். இன்டர்வியூ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ டேட் வந்து 27th டிசம்பர். இன்டர்வியூ டைம் பார்த்தீங்கன்னா 10 AM to 12 PM. வென்யூ வந்து சோழிங்கநல்லூர் லொக்கேஷனில். எலிஜிபிலிட்டி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் மினிமம் 50 இயர்ஸ் ரெகுலர் ஃபுல் டைம் எஜுகேஷனில் இருந்திருக்கணும். நான் டெக் கிராஜுவேட்ஸ், அதாவது நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதில் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஆர் ப்ராசஸிங்கில் பில்லிங், கேஷ் அப்ளிகேஷன், கலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டிஸாக இருக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க, போத் வெர்பல் அண்ட் ரிட்டனில். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸில் எக்ஸ்பர்ட் லெவல் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், எஸ்பெஷலி எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் வேர்டில். ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு O2C ப்ராசஸில் ஃபுல் எக்ஸ்பர்டீஸாக இருக்கணும், ஃப்ரம் ஆர்டர் ரிலீஸ் டு கேஷ் கலெக்ஷன் அண்ட் எவ்ரி திங் இன் பிட்வீனில். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் OTC டாஸ்க்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும், லைக் ஆர்டர் ரிலீஸ், கிரெடிட் ரிவ்யூ அண்ட் எக்ஸெட்ரா. சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, SAP ஆர் ERP சிஸ்டமில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் O2C ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் மெயினாக இந்த ஸ்கில்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்துடலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீம் மெம்பருக்கு ஒர்க் அலோகேட் பண்ணணும், எக்ஸப்ஷன் மேனேஜ் பண்ணணும் அண்ட் குவரிஸை ரிசால்வ் பண்ணணும், அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டியை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் அண்ட் ரீடைன்ட் அக்கௌண்டிங் டீமோட மந்த் க்ளோஸ் ரிவ்யூ மீட்டிங்காக கண்டக்ட் பண்ணணும். ஸோ இதில் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, O2C ஃபங்க்ஷன் லைக் கேஷ் அலோகேஷன் அண்ட் கலெக்ஷன் பேக் ஆஃபீஸ் ப்ராசஸ்க்கு ஓனர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், டெய்லி ரிப்போர்ட்டிங் இஷ்யூஸ் ஆர் சேலஞ்சஸை ப்ராம்ப்ட்லி ஹைலைட் பண்ணுறதுக்கும் டீமுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, O2C ஆக்டிவிட்டீஸில் அன்ஐடென்டிஃபை கேஷை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும், டெலிகன்ட் கஸ்டமர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கும், தென் O2C ரிப்போர்ட்டிங்கில் டேஷ்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும், ஓப்பன் ஐட்டம் ரிசால்வ் பண்ணுறதுக்கும், கிரெடிட் அண்ட் கலெக்ஷன் மீட்டிங்ஸை கோஆர்டினேட் பண்ணணும். டீம் மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும், O2C ப்ராசஸில் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவை லீட் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட், SLA ட்ராக்கிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், பிஸ்னஸ் ஸ்டாக் ஹோல்டர் அண்ட் அக்கௌண்டிங் டீமுக்கு ரெகுலர் அப்டேட் ப்ரொவைட் பண்ணணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி EPCA நம்பர் ஜென்ரேட் பண்ணணும்னு ஒரு 6 ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, iBegin போர்ட்டலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் லாகின் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நியூ யூஸராக கொடுத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட EP அட்ரஸை டைரெக்டாக கொடுங்க. ஸோ நியூ யூஸராக இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து. ஸோ ஃபோர்த்து ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் BPO ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் எல்லா ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி EP பின் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த EP பின்னோட சேர்த்து உங்களோட மெயிலுக்கு, பர்சனல் மெயிலுக்கு உங்களுக்கு ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த EP நம்பரை வச்சு நீங்கள் வந்து வாக் இன் டிரைவ் அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரோலோட குயிக் ஓவர்வியூ கொடுத்துட்டேன். அண்ட் இதில் என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு ஹையரிங் டேலண்ட் எலிட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.